என் பேர் துளசிதாஸ். செங்கம் வட்டாரம், திருவண்ணாமலை மாவட்டம், பக்கிரிப்பாளையம் என்ற கிராமத்தில் இங்கே நிலத்திலே ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணிகிட்ருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்கே ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் எனக்கு வருமானம் கொஞ்சம் கூடுதலான வருமானம். எனக்கு பிடிச்சிது, அதனால் பண்ணிகிட்ருக்கேன். நெல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அறுவடை பண்ணியிருக்கிறீங்க. ஆமாங்க. என்னென்ன வகையான நெல் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறீங்க? இயற்கை நான் வந்து முறையில. பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ரகங்கள் கையாண்டிருக்கோம். அதை விதைய ம். பாதுகாத்து வச்சுருக்கோம். ம். இப்ப சம்பா சாகுபடின்னு பார்த்தீங்கன்னா, 7 ரகம் பண்ணோம். கல்லுருண்டை ம். சம்பா எங்களுக்கு உணவுக்கு பண்ணோம். ம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி சம்பா, அது சந்தைப்படுத்த பண்ணியிருக்கோம். ம். கருப்பு கவுனி, செட்டிநாடு கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா பண்ணோம். ம். தங்க சம்பா ம். இது பண்ணியிருக்கோம். தூயமல்லி, ம். ஆத்தூர் கிச்சிலி சம்பா, ம். இத்தனை ரகம் பண்ணோம். ம். இதில வந்து விதைக்குன்னு ஒரு இடம் தேர்வு பண்ணுவோம். ம். வளமாகவும், ஓ! கலப்பு இல்லாதவும் அந்த இடத்த தேர்வு பண்ணி, ம். அந்த வயலை என்ன பண்ணுவோம், கலப்பு கதிர் பார்த்து எடுப்போம். ம். அதில நோய் இல்லாம பார்த்துக்குவோம். பூச்சி அடிக்காம, நோய் இல்லாம ம். அத ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்போம். ம். ஊடுபயிர் சுத்தி பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிறுன்ற ஆமணக்கு, ம். கொட்டமுத்து, செண்டுமல்லி பார்த்தீங்கன்னா, செண்டுமல்லிலாம் கூட வச்சிருப்போம். ம். அதெல்லாம் அந்த பூச்சி மேலாண்மைக்கு நடவு செஞ்சு, ம். இத ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்போம். அந்த விதைக்குன்னு ம். உணவுக்குன்றத ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு, ரைட், ரைட், விதைக்குன்னு ரைட். ம். அத என்ன பண்ணுவோம், நோய் இல்லாம பாதுகாத்து, கலப்பு இல்லாம அது பாதுகாத்து வருவோம். அந்த கலப்பை நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்க குரு சொல்றது வந்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வித்தியாசங்கள் சொல்லுவாரு. ம். என்னால அவ்வளோ கடைப்பிடிக்க முடியல. அவருக்கு வந்து நீண்ட கால அனுபவம். அனுபவம். எனக்கு வந்து இப்போ ஒரு 16 ஆண்டு கால அனுபவம்ன்றதுனால, ஒரு 25லேருந்து 30 அந்த வித்தியாசங்கள கண்டுபிடிச்சு அத கையாளுவேன். ம். 2லிருந்து 3 முறை கலப்பு கதிர் எடுப்போம். ம். எடுத்து அத கையால தான் அறுவடை பண்ணுவோம். அத கையால அறுத்து, கையாலே அடிப்போம். கையால அடிச்சு, அத பார்த்தீங்கன்னா, பதமா ரொம்ப வெயில் அதிகமாகவும் இருக்கும்போதோ, இல்ல இத உலர்த்த மாட்டோம். குறைவான இளம் வெயில்னு சொல்லுவோம் இல்லையா? அதில ம். உணர்த்தி என்ன பண்ணுவோம், எடுத்து பாதுகாப்பா வச்சு, அத எங்களுக்கு விதைக்கு எடுத்துக்கின்னு, மற்ற விவசாயிங்களுக்கு பண்டை பரிமாற்றம், இல்ல சந்தைப்படுத்துவோம். ம். சந்தைன்றது வந்து இன்னைக்கு வந்து அரசு தரப்புல அது வந்து அ தடைப்பட்டு இருக்குது. அந்த ம். நம்ம சர்டிஃபிகேட் வாங்கி தான் பண்ணணும். அது நாங்க அந்த பண்டை பரிமாற்றம்ன்ற முறையில நண்பகத்தன்மையில ஆமா பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணிக்கிட்டு இருக்கோம். ம். அந்த பாதுகாக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. சாக்கு பையில எடுத்து, அத வைக்கோல் அடுக்கி, வைக்கோலுக்கு மேல பை அடுக்கி, ம். மாதம் ஒரு முறை எடுத்து வெளிய உணர்த்தி, இத ம். அந்த மாரி பாதுகாத்து வைப்போம். அதில மெயினா பார்த்தீங்கன்னா, அத நெல்ல கையால அடிச்சு, இப்ப பார்த்தீங்கன்னா, அத தூத்தாம எடுத்து அத பாதுகாத்து வைப்போம். ம். அத விதைய நாங்க மண்ணுக்கு சந்தைப்படுத்தும்போதோ, இல்ல நாங்க விதைய முளைக்க வைக்கும்போது தான் அத தூத்துவோம். ம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பதிரு அந்த கூலத்தோட இருக்கும்போது, நெறைய பூச்சி தாக்குதல் குறைவா இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியே ம். தாக்குனால அந்த வண்டுகள் வந்து அந்த பதிரையும் இதுதான் தாக்குணுங்க. அப்ப ம். நாங்க என்ன பண்ணுவோம், அத அப்படியே எடுத்து பாதுகாத்து ஓ! வச்சிருப்போம். சுத்தம் பண்ணாம ஆமா. அப்படியே அத வைக்கிறது. சுத்தம் பண்ண மாட்டோம். தூத்த ம். மாட்டோம். சுத்தம் ம். பண்ணாத அப்படியே அடிச்சு, காய வச்சு எடுத்து இளம் வெயில்ல காய வச்சு எடுத்து பாதுகாப்பா வச்சுக்குவோம். ம். அத நாங்க விதைய பயன்படுத்தும்போது தான் தூய்மையா பண்ணுவோம். ரைட், ரைட், ரைட். இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யாரும் கையால அறுத்து அடிக்கிறதுன்றது சாத்தியக்கூறு ம். இல்ல. நாங்க ம். இன தூய்மையா இருக்கணுன்றதுனால, அத நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு இன தூய்மை. அத தொடர்ந்து ஒரு ரகம். இது வந்து தங்க சம்பா. இப்ப இதே நம்ம மெஷின்லலாம் நம்ம அறுத்தோம்னா, வேற ஒரு கலப்பு முளைப்பு கண்டிப்பா வேற வரும். நெல்லு ம். கலப்பு வரும். அது ம். முளைப்பு திறன் குறையும். ம். பல பிரச்சனை கிடைக்கும். ம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த நெல்ல தொடர்ந்து நாம ஒரே ரகத்த, ஒரே மண்ணு, ஒரே விவசாய அத பயன்படுத்திக்கிட்டே வரும்போது, அந்த சூழலுக்கு தகுந்த மாரி தன்னத்தானே அந்த நெல்லு அடாப்ட் ஆயிடும். அது ம். தமிழ்ல சொன்னா பரிணமிச்சுக்கும். ம். மகசூல கூட்டி தர்றதுக்கு அது தயாராயிடும். ரைட், ரைட், ரைட். அப்போ ஒரு ரகத்த நீ கையாளுறன்னா, உன் மண்ணு தன்மைக்கு, உன்னுடைய கைக்கு, அங்க தட்பவெப்பநிலை சூழலுக்கு தகுந்த மாரி, நீ ம். தொடர்ந்து அந்த ரகத்த பயன்படுத்தணும். ம். இப்ப நான் அது மாரி தான் தங்க சம்பா, ஆத்தூர் கிச்சிலி சம்பாலாம் தொடர்ந்து பயன்படுத்துறேன். எனக்கு கிட்டத்தட்ட நெறைய மகசூல் தருது. ம். 35லேருந்து 40 மூட்டைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏக்கருக்குங்க. ஆமா ஏக்கருக்கு. ஏன்னா ம். இது உடனடியா வருமான்னா சாத்தியக்கூறு இல்ல. ம். இது நான் பயணம் பண்றதுக்கு 10 வருஷம் ஆச்சு. ம். அப்ப இதெல்லாம் பண்ணி வந்தா தான் அது வர செய்யும். கண்டிப்பா சார். இப்ப அதுக்கடுத்து கையால அறுத்து இந்த தாள் இருக்கிறத தாள் என்ன பண்றோம், அத முடிச்சு கட்டி நாத்து எடுக்கிறதுக்கு அத சந்தையப்படுத்துறோம். ஓ! அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருமானமாவே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு யாரும் தாள் எடுத்து வைக்கிறது கிடையாது. ம். கண்டிப்பா சார். ஆனா எல்லா மெஷின் மிஷின் அறுப்பு. அறுவன்றதுனால தாளுக்கு இன்னைக்கு நெறைய பேர் விரும்புறாங்க. நாங்க தாள் வித்து அதுல ஒரு வருமானமே பார்க்குறோம். அத எடுத்து நாங்க நடவுக்கு பயன்படுத்திக்கிறோம். சம்பா சாகுபடிக்கு. அப்ப ம். கடன் இல்லாம அந்த சுழற்சி முறையில வந்துரும். ஆனா சூப்பர் சார். கடின உழைப்பு. இன்னைக்கு ம். வித நெல்லுன்றத நாங்க பாரம்பரிய ரகங்கள எப்படி கையாளணுன்றத ரொம்ப ஜாக்கிரதையா கையாண்டு சந்தைப்படுத்துறோம். ம்.
இப்போ என்னென்ன ரக நெல்லெல்லாம் வந்து தயாரா இருக்கு சந்தைப்படுத்துறதுக்கு? இப்போ இந்த பட்டம் போகின்றது நாற்று குடுத்துட்டோம், போயிடுச்சு. குருவை அதாவது சொனப்பால, மடங்கல்னு சொல்லுவாங்க. ஏரியாவுக்கு ஏரியா மாறிடும். ம், அதெல்லாம் நாங்க சந்தைப்படுத்திட்டோம். ம், என்கிட்ட விதை நெல் இருப்பு கிடையாது. ம். வரும் சம்பா பட்டம். ஓ! ஆடி, ஆவணியில நடுறோம் இல்லையா? ரைட், ரைட். அந்த பட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு 10 ரகம் இருக்கு. ம், ஆத்தூர் கிச்சிலி, தூயமல்லி, தங்க சம்பா இருக்கு, ம், மாப்பிள சம்பா இருக்கு, ம், அ கல்லுருண்டை சம்பா, கொத்தமல்லி சம்பா, ம், இது இருக்குங்க, கருப்பு கவுனி இருக்கு. ம். இதெல்லாம் கையால தான் அறுவடை பண்ணி வச்சிருக்கேன். ரைட், ரைட். பாதுகாத்து வச்சிருக்கோம் அது. அது தேவைன்னா நீங்க அணுகலாம். ம், இதுக்கு அடுத்தது குருவியில பார்த்தீங்கன்னா, இப்ப நடவு போட போறோம். குள்ளங்காரு, அறுபதாங்குருவை, மைசூர் மல்லி, ம், பூங்காறு இதெல்லாம் நடவு போறோம். போகி நாத்து விட்டுருக்கோம். இன்னைக்கோட 16 நாள் ஆகுது. ம், இன்னும் ஒரு 4 நாள்ல நடவு போடுவோம். ம். அது மறுபடியும் அந்த குருவிக்கு விதையை சந்தைப்படுத்துவோம். என்னுடைய கைபேசி நம்பரு 95 85 72 49 59. என்கிட்ட விதை நெல் தேவைன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுது இரவு நேரங்களில் தொடர்பு கொள்ளுங்க. இல்லை பகல் நேரங்களில் விவசாய பணியில் இருப்போம். அதனால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த பதில் கொடுப்பேன். என்கிட்ட இருப்பு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி, மாப்பிள சம்பா, ஆத்தூர் கிச்சிலி சம்பா, தங்க சம்பா, கொத்தமல்லி சம்பா, கல்லுருண்டை சம்பா, இந்த ரகங்கள்லாம் விதைகள் இருக்குது. தூயமல்லி இந்த ரகங்கள்லாம் கையில் இருப்பு இருக்குது. நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இரவு நேரங்களில் தொடர்பு கொள்ளுங்கள். ராத்திரி 8 மணிக்கு மேலே. பகல் நேரங்களில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி சார். நன்றி, நன்றி.